ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்னென்னு பார்க்கலாமா? ஒரு சூப்பரான தேங்காய் பால் புலாவ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பட்டாணி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயில் இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், பட்டை 1, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எனக்கு செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 பச்சை மிளகா, 3 ஆனியனை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. பாருங்கள், தேங்காய் பால் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம நார்மலாக வீட்டில் செய்வோம்ல, அந்த அரிசியில் தான் இன்றைக்கி புலாவ் பண்ண போகிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க, ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம்லாம் போட்டுடலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டேன். நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா 5 ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்மளுடைய வயிற்று புண்ணை தேங்காய் பால் சாப்பிட்டா நல்லா சரியாயிடும். நிறைய பேர் அல்சரில் அதாவது ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் தேங்காய் பால் அடிக்கடி எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தாய்ப்பாலுக்கு ஈடான சக்தி அந்த தேங்காய் பாலில் இருக்குது. நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பாலை அடிக்கடி எடுத்துக்கங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடி பிடிக்கக்கூடாது. மோஸ்ட்லி எல்லோரும் குக்கரில் செய்வோம். நீங்கள் தம் வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா குக்கரில் செஞ்சால் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பட்டாணியாக ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் தேங்காய் பால் நிறைய கொடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் நான் 1 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன். இதில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் விட்டேன். எப்படி நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சேன். இப்போ அவ்வளோதான், எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போது தம் தான் வைக்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே இது மேலே தண்ணி சில பேர் சுடு தண்ணிலாம் வைப்பாங்க. நான் எதுவுமே வைக்க மாட்டேன். நான் இந்த நம்ம இடிக்கிறோம்ல, இந்த உரலில் தான் வச்சுருவேன். இதுவே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய புலாவ் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.